வணக்கம் நண்பர்களே. சற்று முன் புதிய திருமணம் நொந்து போன சமந்தா நேரடி காட்சிகள். வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. குறிப்பா பார்த்தீங்கன்னா நாக சைதன்யா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சமந்தாவுடைய முன்னாள் கணவர். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வச்சு தான் பெரிய பேசு பொருள் போயிட்டு இருக்கு. சமந்தாவுக்கு பார்த்தீங்கன்னா புதிய திருமணம், புதிய கல்யாணம் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் சமந்தா பார்த்தீங்கன்னா வேறு திருமணம் செய்து கொள்வார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது அரசல் புரசலாக பேசப்பட்ட சூழ்நிலையிலே அதற்கான சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் சுத்தமா கிடையாது. ஓகேங்களா? புதிய திருமணத்தை செய்து கொள்ளக்கூடிய நிலைமைக்கு உண்மையிலே என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எப்படிப்பட்ட திருப்பங்கள் அப்படின்றது இருக்குதுன்றத எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சில சூழல்கள் தொடர்ந்து இருக்கக்கூடிய நிலையில தான் புதிய திருமணம் பார்த்தீங்கன்னா நடக்க வாய்ப்பு இருப்பதன் காரணமாக சமந்தா நொந்து போய் இருக்கிறாராம். ஏன்னா நாக சைதன்யாவுக்கும் சமந்தாவுக்கும் கடந்த 2017-18 ஆண்டுகளில் திருமணம் நடைபெற்றது. ஸோ அதற்கு பிறகு இருவருமே பரஸ்பரமாக பிரிந்தார்கள். எதற்கு பிரிந்தார்கள், என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தற்போது வரைக்கும் அறிவிக்கப்படாத ஒரு சூழ்நிலையிலே ஆனால் பிரிந்தார்கள். இந்த ஒரு சூழ்நிலையிலே நொந்து போக வேண்டிய சூழ்நிலைக்கு சமந்தா தள்ளப்பட்டு இருக்கிறார், தள்ளப்பட்டு விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கூறப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே புதிய திருமணத்தில் பார்த்தீங்கன்னா சமந்தா அவர்கள் ஒட்டுமொத்தமாக நொந்து போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. நண்பர்களே, 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் புதிய மாற்றங்கள் அப்படின்றது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எலெக்ஷன்ஸ்லாம் முடிஞ்சு இப்போ கொஞ்சம் இயல்பாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் சமந்தாக்கு ஒரு மேரேஜ் இருக்குது அப்படின்ற ஒரு அப்டேட். சமந்தாக்கு மேரேஜ் அப்படின்றத தாண்டி இப்போ நாக சைதன்யாவுக்கு மேரேஜ்னு நிற்குது. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இது போல் அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த காணொளியில் நம்ம தொடர்ந்து பேசலாம், சந்திக்கலாம், என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்கள்.